ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டயா யூனியன். இதை எப்படி சொல்லுவாங்க, நம்ம கம்பெனியில் வந்து ஸ்டைட் யூனியன்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் டயா சொல்லலாம். ஓகேங்களா, 2 வேரியேஷனில் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டயான்னா இந்த பக்கம் 8 mm இருக்குது, இந்த பக்கம் 10 mm இருக்குது. பியூஓஸ் இருக்குங்களா. ஒன்ஸ் அகைன், பியூஓஸ்ன்றது இந்த ஏர் ஓஸை தான் ஷார்ட்டாக நாங்கள் பியூஓஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு சைன் வந்து 8 mm ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அங்கேருந்து ப்ரெஷர் வருது 8 mmலேருந்து அந்த ஹை ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 10 mm போடலாம். ஸோ 10 mm ப்ரெஷர் வருது, அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக 8 mm ப்ரெஷர் கனெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ 2 வேரியேஷனும் ஜாயின் பண்ணுற ஏரியாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டயா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது ஜெனட்டிக் மேக்கு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 169 rupees வருது. இது நம்ம டீலர்ஷிப் வைக்கும்போது நமக்கு ஒரு 7% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம கம்பெனிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல் எல்போ ரேட் வந்து 75 rupees வருது. 1/4 3rd சைஸு. டயா 8ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஓஸுடைய சைஸு எல்போ. இது வந்து நம்ம வால்வ் இருக்கும், ஜெனட்டிக் வால்வ்ஸ் சொலனாய்டர்ஸ், அதோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏர் கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக இந்த டைப் வந்து எல்போ யூஸ் பண்ணுவாங்க. மேல் கனெக்டர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும், இந்த ஃபிட்டிங் ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கிற மாதிரி. இது மேல் கனெக்டரு. அந்த மாதிரி டைப்பில் நான் சொல்கிறது வந்து 1/4 2 ஸ்ட்ரைட்டில் இப்படி இருந்தால் மேல் கனெக்டரு, எல் இருந்தால் எல், டி இருந்தால் டி. இது வந்து டிஃப்ரெண்ட் டயா. தெரிஞ்சவங்க விடுங்க, தெரியாதவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வரும்போது என்னை டெலிவரி கொடுக்கும்போது நான் கம்பெனிக்கு போகும்போது இது என்ன ஐட்டம்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தெரியாத காலங்களில் ஏதாச்சும் வீடியோ செக் பண்ணால் கூட அவ்வளோ டெக்னிக் இல்லாத இருந்தேன், வேஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு சின்ன விஷயம் தெரியுது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணுங்கள், தெரியாதவங்க மட்டும் அதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.